லெமன் ரசம் எப்போதும் பண்ணுற ரசத்தில் நம்ம புளி சேர்த்து பண்ணுவோம். இதில் நம்ம புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரசமும் கூட. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1.5 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன குவான்டிட்டி வேணுமோ ரசம் அந்த தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் பருப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கூட அரைக்காமல் இப்படி முழு தக்காளியாக சேர்த்துட்டு கையால் நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட், அதோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும். கையாலையும் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 3 சிகப்பு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா ரசத்தை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரசம் இந்த மாதிரி லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சா அது ஒரு டேஸ்ட்டு. ரசம் கொதி வரத்துக்கு முன்னாடி நம்ம இறக்கிட்டோம்னாக்கா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக கொதி வரப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ரசம் கொதிக்கிறப்பவே நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டோம்னா அதில் ஒரு கசப்பு தெரியும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். எனக்கு இந்த குவான்டிட்டி ரசத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் ஃபுல் தேவைப்பட்டது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா சிம்பிளான ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பருப்பு தகவல், சுட்ட அப்பளம் இது கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல் கூடயும் சாப்பிட்லாம். காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.